உடல் எடைய தாறுமாறா குறைச்சி பட வாய்ப்புகளை இழந்த முன்னணி நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வித்யுலேகா ராமன். நீதானே என் பொன் வசந்தம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ஆக்ட்ரஸா அறிமுகமாகறாங்க இவங்க. அறிமுகமான படத்திலேயே தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சு தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க வித்யுலேகா. அஜித், விஜய், ஆர்யா, ஜீவா அப்படின்னு எல்லாரோட படத்துலயும் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. தன்னை கிண்டல் பண்ணவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க வெயிட் லாஸ் பண்ணதா நிறைய இடத்துல இவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரையுமே மூக்கின் மேல விரல வைக்கிற அளவுக்கு தன்னோட உடல் எடையை மொத்தமா குறைச்சி ரொம்ப அழகா தெரியுறாங்க. அந்த போட்டோவையும் வெளியிட்டு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க. வித்யுலேகாக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்றாங்க. ஆனா இவங்களால தொடர்ந்து சர்வே பண்ண முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மஞ்சிமா மோகன். மஞ்சிமா மோகன் சினிமாக்குள்ள வரும்போதே ரொம்ப சப்பியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. ஒரு கட்டத்துல பயங்கரமா குண்டாயிட்டாங்க. இதுக்கு மேல இப்படி இருந்தா பட வாய்ப்புகள் வராது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு நல்ல மார்க்கெட் இவங்களுக்கு இருந்துச்சு. படிப்படியா குறைஞ்சி எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல. சரி எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 10 கிலோ வெயிட்டை குறைச்சி தன்னோட அழகான போட்டோவை போட்டு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தாமிரபரணி பானு. முதல் படத்திலேயே நயன்தாரா கூட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு அழகுல ரொம்ப சொக்க தங்கமா இருந்தவங்க தான் பானு. இவங்களோட முதல் படம் தாமிரபரணி இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா வெயிட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்பும் இவங்களுக்கு வரல. எப்படியாவது முயற்சி பண்ணி வாய்ப்புகள் வாங்கிடலாம் அப்படின்னு தான் பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 கிலோ இவங்க வெயிட்டை குறைச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்துல சந்தானத்து கூட ஜோடி போட்டு நடிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா. இளைஞர்களோட செல்ல குட்டியா இவங்க இருந்தாங்க. முக்கியமா குட்டி குஷ்பு அப்படின்ற பெயரை இத்தனை வருஷத்துல ரசிகர்கள் வேற யாருக்குமே கொடுக்கல, ஹன்சிகாக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா ஹன்சிகா உடம்ப குறைச்சி நோய் வந்த மாதிரி ஆனது அவங்களோட சினிமா கெரியருக்கே வேட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு வத்தலும் தொத்தலுமா மாறினது ரசிகர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். இவங்களோட முகம் அவ்வளவு வசீகரமா இருக்கும். ஆரம்பத்துல ரஜினி முருகன் படத்துல நடிக்கும் போது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா தெரிவாங்க. அதனாலேயே 1-2 படங்கள்லயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க பாக்குறதுக்கு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க அப்போ. ஆனா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ஹிந்தி பட வாய்ப்பை நம்பி உடல் எடையை குறைச்சி தன்னோட மொத்த சினிமா கெரியருக்கும் சோலி முடிச்சு விட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு கட்டத்துல வெயிட் லாஸ் பண்ணாங்களா இல்ல நோய் வந்துடுச்சா அப்படின்னு நம்மளே குழம்புற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு முகம்லாம் ஒட்டி போய் பாக்குறதுக்கு ஹீரோயின் தோற்றமே இல்லாம போயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவனா. கேரளா தான் இவங்களோட நேட்டிவ் பிளேஸ். அங்க இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸை பிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்களுக்கு சினிமாவில் ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவத்துக்கு அப்புறமா நடிக்க வரவே இல்லை. அந்த சமயத்துல தான் உடல் அளவுலையும் ரொம்ப தைரியமா மாறணும் அப்படின்னு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க பாவனா. அதுக்கப்புறமாவும் இவங்க சினிமாவில் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. வாய்ப்புகளும் இவங்களை தேடி பெருசா போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.